பூஜாவை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு மெச்சூர்டா பிஹேவ் பண்றா பாத்தியா? பரத்தையும் உமாவையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அவ வெளியே போனதுதான் 100% கரெக்ட். பூஜா பரத்தோட காம்பவுண்ட் வீட்டுல ஒன்னா இருந்த போது நான் கூட அவளை தப்பா நினைச்சிருக்கேன். ஆனா போக போக அவளுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் புரிய ஆரம்பிச்சதும் நான் நினைச்சது தப்புன்னு நேக்கு நன்னா புரிஞ்சுது. அதே மாதிரி இப்ப அவ வெளியே போனத தப்பு நீ ஃபீல் பண்ற. ஆனா அவ பண்ணது கரெக்ட் தான்னு ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. பரத்தும் உமாவும் புதுசா கல்யாணமானவா. அவளோட அங்கேயே இருந்தா அவ 2 பேருக்குமே சங்கோஜமா இருக்கும்னு பூஜா நினைச்சிருப்பா. நேக்கு பூஜா பண்ணதான் சரின்னு படுறது. பூஜா எதை செஞ்சாலும் சரியாத்தான் செய்வா. நம்மாத்துக்கு வராம அவ தனியா போனதுதான் நேக்கு கஷ்டமா இருக்கு. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவகிட்ட பேசி அவளை நம்ம பாத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டா போச்சு. இதுக்கு போய் ஏன் ஃபீல் பண்ற லட்சுமி? நீங்க சொல்றதும் கரெக்ட் தானா. பூஜாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம்னா எல்லாமே சரியா போயிடும். உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பொண்ணுகளை பத்தி கூட நான் இந்த அளவுக்கு கவலைப்பட்டது இல்லைன்னா. என் கவலை எல்லாமே பூஜாவை பத்தி தான். அவளுக்கும் வெங்கட்டுக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சு அவளை நம்ம காம்பவுண்ட்லயே கொண்டு வந்து குடி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைண்ணா. கவலைப்படாத லட்சுமி, நீ நினைச்சபடியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி சரி, நான் போய் கை காலம் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க ராஜன் சார். என்ன ஜிஎம் அனுப்புறம் கார்ல வராம நடந்து வர? கார்ல தான் வந்தேன். திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு ஆத்துக்கு போலான்னு தோணித்து. அதான் கார் அனுப்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? நான் ஆத்துலேன்னு கோயிலுக்கு போறேன், நீங்க கோவில்லேருந்து ஆத்துக்கு போறேன், அவ்வளவுதான். வர வர அத்திமருடைய அழிச்சு அட்டியும் தாங்க முடியல. அப்படி என்ன பண்ற? காலையில எழுந்த உடனே பாராயணம் பண்ற மாதிரி நான் யாருன்னு அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. எவ்வளவு சொல்லி கேட்காம திருட வந்துட்டானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, வந்த போலீஸ் கிட்ட அவர் தான் என் அத்திம் பேர் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுல போரும் போரும் ஆயிடுது. சரி, அதை விடுங்க. மாது எப்படி இருக்கா? லட்சுமி அம்மா எப்படி இருக்கா? லட்சுமி நன்னா இருக்கா. மாது வழக்கம் போல பிஸி. ஓஹோ. ஆமா, மாதுவும் நீங்களும் தான் ஜோடி புறாவாச்சே, அவனை பத்தி என்னன்னு கேக்குற? அதெல்லாம் இப்போ நானும் மாதுவும் சந்திச்ச 1 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. உமாபுரத்து கல்யாணத்தும் போது பார்த்தது. அப்புறம் ஒரு வழியா இழுத்தறிஞ்ச கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இனிமே அடுத்தது பூஜா கல்யாணம் தான். நானும் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். லக்ஷ்மியோட ஒண்ணு விட்ட தம்பி வெங்கட் உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, நேர்ல பார்த்தது இல்ல. அமெரிக்காவில ஒரு பையன் வந்திருக்கானே, அந்த பையன் தானே மாது சொல்லியிருக்கான் என்கிட்ட. ஆமாமா, அவனே தான். அவனும் பூஜாவும் நல்லா பழகுறாங்க. 2 பேருமே ஃபாரின் கல்ச்சர்ல வளர்ந்தவா. 2 பேருக்குமே அப்பா அம்மான்னு யாரும் இல்ல. அவ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான், லக்ஷ்மி, பரத் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம். அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம். நீங்க அவசியம் வரணும். எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்லியிருக்கீள். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த நிச்சயதார்த்தத்தை அமக்கலப்படுத்திடுவோம். எங்க ஹோட்டலே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுறேன். நான் இப்ப உடனே பாதுவை பார்க்கணும். இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி ஊர் பூரா இந்த விஷயத்த சொல்லிடணும். இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிரும். அது சரி, பூஜா இதுக்கு சரின்னு சொல்லிட்டாளா? இன்னும் இல்ல, ஆனா அதுக்கு அவசியம் இல்ல. பரத்தும் அப்படிதான் ஃபீல் பண்றான். பரத் அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இன்னொரு விஷயம், பூஜா இப்ப பரத் கூட இல்ல, தனியா போயிட்டாளாம். பரத்தும் லக்ஷ்மியும் இத பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பூஜா எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பரத்துக்குமாக்கும் இடைஞ்சலா இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தனியா போயிருக்கலாம் இல்லையா? அவ சந்தோஷமா இருக்கட்டும் சொல்லிட்டு தானே போனேன். இப்ப என்ன, வெங்கட்டுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் ஆனவுன்னா நம்ம காம்பவுண்ட்லயே வந்து இருக்க போறா. தண்ணியில பிறக்கிற உப்பு தனியா போனாலும் மறுபடியும் தண்ணியிலே தானே கரையுது. நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதையே நீங்களும் சொல்லிட்டேன். மறக்காம நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க. கவலையே படாதீங்க, நானும் மாதவும் சேர்ந்து இந்த நிச்சயதார்த்தத்தை அமக்கலப்படுத்திடுவோம். ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, நீங்க போயிட்டு வாங்க.
நீ இன்ஜினியர் கோபாலகிருஷ்ணன் சொல்லுப்பா, இன்னும் கொஞ்சம் இம்போர்ட்டட் ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாம் வரணும். ஆமா யா ஓகே சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். அப்படியா? சரி நீ போ. சரிங்க சார். ஹாய் பரத். உட்காரு, சிட் டவுன். சார் ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு சார், ரொம்ப அழகா இருக்கு. இங்க ஒரு ஷூட்டிங் வச்சுக்க வேண்டியானே? அதுக்கு சார் வச்சுட்டா போச்சு. அப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? சார் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். மிஸ்டர் ராஜா இருக்கார் இல்லையா, அவர் தான் ஹீரோவா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இதை வந்து முழுக்க முழுக்க ஃபார் இந்தியா ஷூட் பண்ணலாம்னு இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணுங்க. என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்யறேன். சார் ஏற்கனவே நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். மறுபடியும் உதவி செய்ய போறேன்னு சொல்றீங்களே, என்ன கடனாளியாக்காதீங்க சார். பரத், நாம யாருமே நினைச்ச உடனே யாருக்கும் உதவி பண்ணிட முடியாது. ஆமா, நல்லதையும் பண்ணிட முடியாது, கெட்டதையும் பண்ணிட முடியாது. உதாரணமா, நமக்கு யாருன்னே முன்ன பின்ன தெரிஞ்சிருக்காது, அவங்களால நமக்கு எந்த உதவியும் நடந்து இருக்காது. ஆனா அவங்க உதவின்னு வரும்போது நாம அவங்களை ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி தெரிஞ்சவங்க வந்து உதவி கேட்பாங்க, அவங்களுக்கு நாம நினைச்சா ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா ஹெல்ப் பண்ண மாட்டோம், இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். வாட் இஸ் தி தியரி பிஹைண்ட் திஸ்? ஒன்னும் இல்ல, கடவுள் நம்ம மனசை கட்டி போட்டுறாரு. அவர் மனசு வச்சாதான் நாம எதையும் கொடுக்கவும் முடியும், கெடுக்கவும் முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் சார். பூஜா விஷயத்துல இது 100% கரெக்டா பொருந்தது சார். சார் எங்க எல்லாருக்கும் பூஜா எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா, ஆனா அவளுக்கு நாங்க எதுவும் உதவி பண்ண முடியலன்னு ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு சார். அதனால பூஜாவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நானும் உமாவும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னு நாங்க 2 பேரும் மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்து வச்சிருந்தோம் சார். அதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. பூஜா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. என்னது, பூஜா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஆச்சரியமா இருக்கே. எப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல கல்யாணம் பண்ணிக்க நான் கட்டாயப்படுத்தின போதெல்லாம் மாட்டேன்னா, இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னா இதுக்கு யார் காரணம்? யாரால? உமாதான் சார் பூஜா கிட்ட பேசி அவளை ஒத்துக்க வச்சிருக்கா. ஆக்சுவலா பூஜா வந்து உமா கிட்ட எங்க கல்யாணத்தை பத்தி பேசி ஒரு முடிவெடுக்கிறதுக்காக போனா. ஆனா உமா அவளை மடக்கி, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சாதான் நானும் பரத்து கல்யாணம் பண்ணிப்போன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு பூஜாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரத். நான் தினமும் கும்பிடுற காமாட்சி தான் கண்ணை திறந்திருக்கா. பாத்தீங்களா பரத், உங்களால முடியாது என்னால முடியாது உமா செஞ்சு காட்டிட்டா. She is very brilliant. You are lucky பரத். சரி, பூஜா ஒத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு. மாப்பிள்ளை யாரு? பூஜாவுக்கு ஏத்த பையனா? அவனை பத்தி நல்லா விசாரிச்சிங்களா? சார் மாப்பிள்ள வந்து வெங்கட்னு ஒருத்தர் சார். சார் நம்ம காம்பவுண்ட்ல லட்சுமி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்களுடைய ஒண்ணு விட்ட தம்பி சார். ஆள் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சார். பூஜாவும் வெங்கட்டும் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை வச்சுதான் வந்து நாங்களே இவங்க 2 பேருக்கும் பொருத்தம் கரெக்டா இருக்கும்னு ஒரு முடிவுக்கே வந்தோம் சார். நீங்க சம்மதம்னு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு பேசி நிச்சயம் கூட பண்ணி முடிச்சிடலாம். நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, எனக்கு பூர்ண சம்மதம். என்னை விட பூஜா கூட நீங்க தான் ரொம்ப அதிகமா பழகிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பூஜாவுக்கு இருக்கிற ஒரே உறவு நீங்க தான். நீங்க பூஜா பத்தி எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். ஆமா, பூஜா கிட்ட இதை பத்தி நீங்க சொல்லிட்டீங்களா? இல்ல சார், சொல்லல. பேச வேண்டிய அவசியமே இல்ல. கண்டிப்பா இதுக்கு சம்மதிப்பா. ஏன்னா பூஜா இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லி நாம எந்த விஷயத்தையும் மறுத்ததே கிடையாது. அதே மாதிரி அவகிட்ட கேட்டுட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவ வாக்கு கொடுத்துட்டா இல்லையா? இதுக்கு மேல நாம என்ன முடிவு எடுத்தாலும் அவ கண்டிப்பா அதுக்கு கட்டுப்படுவா சார். நம்ம வந்து முன்ன பின்ன தெரியாத ஒரு புது ஆளை கொண்டு போய் நிறுத்தி இவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போறது கிடையாது. வெங்கட் அவளுக்கு ஏற்கனவே நல்ல பழக்கமான ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் தானே. அதனால கண்டிப்பா அவ இதுக்கு ஒத்துப்பா. கரெக்ட். அது தவிர நாம சொன்னா பூஜா கண்டிப்பா மறுக்க மாட்டா சார். நாம தானே அவளுக்கு எல்லாமே. ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டா நல்லது. அம்மா, எப்போ நிச்சயதார்த்தத்தை வச்சு கூப்பிடுறீங்க? சார் வர புதன்கிழமை லட்சுமி அம்மா வீட்டுல என்னையும் உமாவையும் விருந்துக்கு வர சொல்லிருக்காங்க. ஓ,
அதுக்கு காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே இன்வைட் பண்ணிருக்காங்க லட்சுமிமா. சரி, அந்த சமயத்துல தான் சர்ப்ரைஸா இந்த நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். வெரி குட் வெரி சார், குட். நீங்க அவசியம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். புதன்கிழமைங்கிறீங்களே. சாரி, எனக்கு பில்டர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் ஒன்று இருக்கு டெல்லியில். அவசியம் நான் போயாகணும். நான் கேன்சல் பண்ண முடியல. எல்லாரும் என் கூட நிறைய பேர் வராங்க. சரி, ஒன்று செய்யுங்க, நிச்சயதார்த்த டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் நிச்சயதார்த்தத்தை வந்து கலந்துக்கிறேன், அவ்வளோதானே? சரி இந்த விஷயம் பூஜாவுக்கே தெரியாமல் சஸ்பென்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன்.